கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கம்பேஷன் மீடியா மினிஸ்ட்ரியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் வீடுகளில் இருந்தாலும் சரி, இல்லை நம் தேசத்தை விட்டு வெளிநாடுகளிலும் இருந்தாலும் சரி, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் இன்றைக்கு இடைப்பட போகிறார். நாம் அனைவரும் ஆராதித்து தேவச்செய்திக்கு முன்பதாக கொஞ்ச நேரம் நம் கர்த்தரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணி நாம் அவரை வரவேற்போம். கர்த்தர் இன்றைக்கு நம் இருதயத்தின் பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நம் வாழ்க்கையில் ஒரு புதுவிதமான சந்தோஷத்தை தந்து மகிழ்ச்சியை தந்து இன்றைக்கு கர்த்தர் நம்மை தேற்றப் போகிறார். நம் இருக்கிற இடத்தில் அப்படியே கண்களை மூடி, உங்களால் முடிந்தால் நீங்கள் எழுந்து கூட நின்று கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது அவருடைய மகிமையின் பிரசனத்தை இன்றைக்கு நீங்கள் காண்பீர்கள். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. மகிமை அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமானவர்களே, எந்த மனிதராக இருந்தாலும் சரி, அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நாளும் தோல்வி என்பது வந்ததும் இல்லை. அருமையான ஒரு பாடலை நான் பாடப்போகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் முழு இதயத்தோடு கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது அவருடைய மகிமை இன்றைக்கு நாம் அனைவரும் அவருடைய மகிமையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை அந்த மகிமை கொண்டு வருமோ. அல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்ப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்ப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. எல்லாம் சேர்ந்து மறுபடியும் ஒரு முறை. உமது முகம் நோக்கி பார்ப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகராஜா இந்த நேசா இரக்கத்தின் சிகரம் நீர். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? இயேசு மகராஜா இந்த நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்ப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலனவர், எளியவருக்கு நம்பிக்கையா இருக்கிறார். திக்கற்றோர் வேதனைகளை அவர் அறிந்திருக்கிற தேவன். இன்றைக்கு இந்த ஆராதனை எத்தனை பேர் இந்த சூழ்நிலைகளில் நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு பலனாய் நம்பிக்கையாய் அவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஒரு ஆறுதலாய் இருக்கிறார். என்னோடு சேர்ந்து இந்த வரியை சேர்ந்து மனதின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் பாடும் பொழுது ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா இந்த நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. எல்லாம் சொல்லுங்க. இயேசு மகராஜா இந்த நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்ப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகராஜா இந்த நேசா
இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா இந்த நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜனே, மறவாதவரே, எங்களை மாறாதவரே, ஓ நம்பிக்கையே, எங்கள் ஆறுதலே, உண்மையே நம்பி வந்திருக்கிற எங்களுக்கு நீங்கள் ஆறுதல். ஓ மகாராஜனே, இயேசு மகாராஜனே, அப்பா இந்த ஆராதனையின் மூலமாக நீர் எங்களை தேற்றுகிறதால் ஸ்தோத்திரம். இயேசு மகாராஜா இந்த நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா இந்த நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. கர்த்தர் இந்த ஆராதனை வேளையிலே மிகவும் மகிமைப்பட்டார். அவருடைய பிரசன்னத்தை நாங்களும் உணர்ந்தோம், நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மளை தேற்றப் போகிறார். ஆத்துமநேசர் திருச்சபையின் போதகர் ரெவரண்ட் PJ ஜெயசீலன் ஐயா அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வழங்க இருக்கிறார். அநேக நொறுக்கப்பட்ட இருதயங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற வார்த்தை, தேற்றக்கூடிய வார்த்தை, கர்த்தர் அவரை மகிமையாக எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் மூலமாக கர்த்தர் உங்களை அவருடைய பொன்னான வார்த்தையினாலே தேற்றி அரவணைத்து உங்கள் குடும்பங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வழங்க இருக்கிறார். நம் அனைவரும் அந்த வார்த்தைக்காக இப்பொழுது ஐயாவை வரவேற்போமா? கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே 26ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுகிறவர். அதே நேரத்திலே மழை வராதபடிக்கும் வானத்தை அடைக்கிறவரும் அவர்தான். எனவே அவர் எல்லாம் செய்ய வல்லவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆனால் இந்த இடத்தில் என்ன சொல்லுகிறார் சொல்லி பார்த்தால், நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இதை கேட்கிற அன்பான கர்த்தருடைய ஜனமே, நம் தேவன் மழை பெய்ய செய்வாராக. வேதத்திலே பார்க்கிறோம் 3 விதமான மழைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே முதல் மழையை நாம் பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 34:26 வாசிக்கும் பொழுது, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே காலத்தில் மழை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் முதலாவதாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மழையை கட்டளையிடுவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வாதத்தை விரும்பாத மனுஷன் இந்த உலகத்திலே யாருமே இல்லை. ஏசாவை பார்க்கும் பொழுது தன் தகப்பனை ஈசாக்கை பார்த்து கேட்கிறார், என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி. காலேபை பார்த்து அவளுடைய மகள் கேட்கிறாள், எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று சொல்லி. யாபேஷ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்த்து கேட்கிறார், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி. என கண்பானவர்களே, ஆசீர்வாதத்தை விரும்பாத மனுஷன் இந்த உலகத்திலே யாருமே இல்லை. அதுபோல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட உங்கள் ஜீவியத்திலே ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும், என் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பலாம். ஆனால் விரும்புகிற அந்த ஆசீர்வாதங்கள் ஒருவேளை உங்களுக்கு வராமல் இருக்கலாம். ஆனால் இந்த செய்தி மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, என் தேவனுடைய சத்திய வசனத்தின்படியாக முதலாவதாக உன் ஜீவியத்திலே, உன் குடும்பத்திலே, உன் வாழ்க்கையிலே, உன் பிள்ளைகள் மேலே, உன்னுடைய எல்லா காரியங்களும் மேலேயும் கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை கொடுப்பாராக. அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்,
கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்கிறார். என அன்பானவர்களே, முதலாவதாக தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய ஜீவியத்திலே ஒரு ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அந்த ஆசீர்வாதமான மழை உனக்குள்ளே வரும்பொழுது, உன் குடும்பத்திலே வரும்பொழுது, நீ மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிற அளவில் நீ உயர்த்தப்பட போகிறாய். நீயோ கடன் வாங்காதபடிக்கு மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் உன்னுடைய ஜீவியத்திலே ஆசீர்வாதமான மழையை கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு மழையை குறித்து நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் வாசியுங்கள். தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு மழையை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சம்பூர்ண மழை. சம்பூர்ண மழை எதை காட்டுகிறது? இதை யாரை குறிக்கிறது? தீத்து 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். ஹல்லேலூயா. எனவே சம்பூர்ண மழையை பொழிய பண்ணும் என்று சொல்லி பக்தர்கள் சங்கீதத்தில் வேண்டுகிறார்கள். எனவே அந்த சம்பூர்ண மழை எதை காட்டு சொல்லி பார்த்தால் பரிசுத்த ஆவியானவரை காட்டுகிறது. எனவே இரண்டாவதாக தேவன் சம்பூர்ண மழையாகிய அந்த அபிஷேக மழையை, அந்த பரிசுத்த ஆவியானுடைய மழையை கர்த்தர் உண்மையிலே பொழிந்தருளுவாராக. ஹல்லேலூயா. யார் மேலாம் பரிசுத்தாவுடைய மழை இறங்குகிறதோ, யார் மேலாம் அபிஷேக மழை இறங்குகிறதோ, அவர்கள் ஒரு உன்னத அனுபவம் ஜீவிப்பார். அவர்கள் தேவனோடு நெருங்கிய ஒரு ஐக்கியத்திலே காணப்படுவார்கள். அவர்கள் சத்தியத்தோடு ஐக்கியமுடையவர்களாய் ஜீவிப்பார்கள். அவர்கள் நல்ல கிறிஸ்துக்கு மனவாட்டிகளாய் ஜீவிப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த சம்பூர்ண மழையாகிய இந்த பரிசுத்த ஆவியானுடைய மழையை கூட தேவன் இரண்டாவதாக உனக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. எனவே சகரியா 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த பின்மாறி காலத்து மழை என்று சொன்னாலும் அதுவும் அபிஷேக மழைக்கு அடையாளமா இருக்கிறது. எனவே தான் பக்தர்கள் பாடுவார்கள், சொல்வார்கள், பின்மாறி முன்மாதிரியாய் பொழிந்தருளும் என்று சொல்லி பாடல்களாம் பாடுவார்கள். என அன்பான தேவஜனமே, பின்மாறி காலத்து மழை, சம்பூர்ண மழை, இது எல்லாமே அபிஷேக மழையாய் காட்டுகிறது. அது பரிசுத்த ஆவியுடைய மழையை காட்டுகிறது. ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு சபையும், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அவர்கள் ஜீவியத்திலே பொழியக்கூடிய மழைகள், முதலாவதாக ஆசீர்வாதமான மழை, இரண்டாவதாக சம்பூர்ண மழை என்கிற பரிசுத்த ஆவியானுடைய மழை. இந்த ரெண்டு மழையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. மூன்றாவதாக ஒரு மழையை பார்க்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல வசனம் இறங்கும். ஆமென் சொல்லுவோம். எனக்கு அன்பானவர்களே, மூன்றாவதாக ஒரு மழை, உபதேச மழை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே ஏற்ற காலத்தில் மழை பெய்ய பண்ணுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். முதல் ஆசீர்வாதமான மழை, இரண்டாவது மழை சம்பூர்ண மழை, மூன்றாவதாக உபதேச மழை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் உபதேச மழையிலே நனைய வேண்டும். அப்போஸ்தல உபதேசம் 7 விதமான உபதேசங்கள் இருக்கிறது. அந்த 7 விதமான உபதேசங்களும் உன் ஜீவியத்திலே மழையாய் பொழிய வேண்டும். இந்த உபதேசம் நம்மை மறுரூபப்படுத்தும். இந்த உபதேசம் இழந்து போன தேவ சாயலை பெற்றுக் கொடுக்கும். இந்த உபதேசம் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும். இந்த உபதேசம் பரலோக ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை வாங்கி கொடுக்கும். எனவே பேர்பட்ட அந்த உபதேச மழையை கூட கர்த்தர் உன் ஜீவியத்திலே அப்படியே பொழிந்தருளும்படியா செய்வாராக. ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன் சொன்ன தேவன் உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான மழை, சம்பூர்ண மழை, உபதேச மழையை பொழிய செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.